அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம தமிழக தேர்தல் களம், அதாவது நடந்து முடிந்த தமிழக தேர்தல் களத்தை பற்றி நம்ம சில வீடியோ முன்னாடியே போட்டிருந்தோம். அதாவது போலிங்க்கு முன்னாடியே போட்டிருந்தோம். இப்போ வாக்குப்பதிவு முடிஞ்சு, எண்ணிக்கையும் முடிஞ்சு, யார் எத்தனை இடங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு, இப்போ நம்ம அந்த முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம், ஜோதிட கணிப்பாக சொல்லியிருந்தோம். அப்போ ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணி, அதாவது இந்த முதல்வர் கேண்டிடேட்டாக யார் யாரெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம அதன் அடிப்படையில் தான் வந்து அந்த ஜோதிட பலன்லாம் போட்டோம். அதில் வந்து அந்த ஜோதிட கணிப்பில் வந்து விஜய் வந்து முதல்வர் ஆக முடியாது, அதுக்கான யோகம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு கணிப்பு போட்டிருந்தேன்னா, அதுக்கு நிறையா பேடு கமெண்ட் வந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய ஸ்டாண்டில் நான் சரியாக தான் இருக்கேன். அதாவது வந்து விஜய் வந்து இப்போ வந்து 107 இடங்கள், இந்த நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளில் வந்து 107 இடங்கள் பெற்றதாக மீடியா வாயிலாக நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வந்து 107 இடங்கள் பெற்றிருக்காரு, ஒரு முதல்வர் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி திருப்பியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அதாவது யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர் வந்து சரியாக கணிச்சு சொல்லிட்டாரு, விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பார்னு அவர் சொல்லியிருக்காரு. சரியாக கணிச்சு சொன்னதுனால அவர் வந்து பிரபல ஜோதிடர் அப்படின்னு சொல்லி நிறையா மீடியாக்கள் வந்து அவர் சரியாக கணிச்சு சொன்னதாக வந்து அவரிடம் பேட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி மட்டும் சொல்கிறேன். அதாவது வந்து ஊடக வெளிச்சம் வந்து சிலரை டார்கெட் பண்ணி, சிலருக்காக எத்தனையோ ஜோதிடர்கள் வந்து கஷ்டப்பட்டு கணிச்சு அவங்களுக்கு ஜாதகம் கிடைக்காது. இப்போ எனக்கெல்லாம் வந்து விஜயோடைய ஜாதகமோ, ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகமோ, எடப்பாடி அவர்களுடைய ஜாதகமோ வந்து கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு சில இடங்களில் தேடி வாங்கி, அதுவும் வந்து சரியான ஜாதகமாங்கிறதே வந்து சந்தேகத்தில் அதை கணிச்சு சில விஷயங்கள் சாமுத்திரிகாலாம் வச்சு பார்த்து சரியாக இருக்கும் அப்படின்னு தான் போடுறோம். ஆனால் செல்வி போன்ற ஜோதிடர்கள், பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வந்து நேரடியாக அவர்களுக்கு ஜாதகம் பார்ப்பதால், அவர்கள் ஏற்கனவே ஊடக வெளிச்சம் அவர்களுக்கு இருப்பதால் வந்து ஜாதகம் பார்ப்பதால் அவர்களுக்கு விஐபிகளோட ஜாதகம் அவர்கள் கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஊடக வெளிச்சம் வந்து ஒரு ஜோதிடர் மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடரை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஊடக வெளிச்சம் கொடுத்து அவரை வந்து பெரிய ஜோதிடர், அப்படி எவ்வளோ ஜோதிடர்கள் முழு நேரம் அர்ப்பணிப்போட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் சரியான கணிப்பெல்லாம் போடுறாங்க. அதை வந்து ஊடக வெளிச்சம் கொடுக்கறது கிடையாது. அதனால் ஊடக உள்நோக்கத்தோட சில வெளிச்சங்கள் கொடுத்து சில ஜோதிடர்களை வந்து தூக்கி விடுறதுக்கு பார்க்குறாங்க. சரி, பரவாயில்ல, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு கேள்வி அந்த ஊடகங்களுக்கு, செல்வி வந்து எந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஆட்சியை பிடிப்பார் அல்லது வந்து விஜய் வெற்றி பெறுவார், விஜய் பெறுவார் 100 இடங்கள், 120 இடங்கள், 130 இடங்கள் பிடிப்பார் அப்படின்னு எந்த இடத்துல எந்த வீடியோவில் சொல்லியிருக்கார்? இதை நான் கேள்வியாக கேட்குறேன். அந்த வீடியோ இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்டில் கூட தெரிவிங்க, நானும் பார்க்குறேன் அந்த வீடியோவை. அது மாதிரி ஒன்றும் சொல்லலை. அவர் வந்து எப்பொழுதுமே மேலோட்டமாக சொல்லி கொண்டு போவார். அதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ஊடகங்கள் வந்து உடனே அவர் பிரபலமாக சொன்னதாக வந்து அவர் நிறையா வந்து கணிப்புகளை வந்து சரியாக சொல்கிறாருங்கிற மாதிரி ஊடக வெளிச்சம் கொடுக்கும். இது வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். இந்த தேர்தல் கணிப்பில் வந்து நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, வந்து சரியான கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த கணிப்பெல்லாம் வந்து யூடியூப்பில் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து எந்த ஊடக வெளிச்சங்களும் அதுக்கு வந்து உதவி செய்கிறது கிடையாது. எதுக்காகனா அவர் ஜோதிடராக ஆதங்கத்தில் தான் அது சொல்கிறேன். நிறையா விஷயங்கள் நம்மளும் கணிச்சு சரியான விஷயங்கள் போட்டிருக்கோம். ஆனால் அதெல்லாம் எந்த ஒரு ஊடகமும் வந்து அதை கண்டுக்கிட்டதெல்லாம் கிடையாது. இதே மாதிரி நிறையா ஜோதிடர்கள் நல்லா முக்கியமான கணிப்பு எல்லாம் கணித்து வெளியிட்ட ஜோதிடர்களையும் வந்து ஊடகம் வெளிச்சம் காட்டியது கிடையாது. யதார்த்த ஜோதிடர் செல்வி அப்படிங்கிறவர் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கார். அவர் மீடியாவுக்குள்ள தொடர்பில் இருக்கார், விஐபிகளோட தொடர்பில் இருக்காருங்கிறதுக்காக அவரே மீண்டும் நீங்கள் வந்து அவருக்கே வெளிச்சம் கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு தர்மம், ஊடக தர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வெளிச்சம் கொடுங்க. அதே சமயத்தில் வந்து அவரை விட நல்லா கணிச்ச ஜோதிடர்கள்லாம் என்னால் இப்போ எடுத்து கொடுக்க முடியும் யூடியூப்பில், அதுக்கும் வந்து வெளிச்சம் கொடுக்கணும். சரி, இப்போ அடுத்து வருவோம். அதாவது விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை மீண்டும் கணிச்சிருக்கேன். அதாவது விஜய் அவர்கள் இப்பொழுது வந்து 107 இடங்கள் பெற்றுவிட்டார். 107 இடங்கள் பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய தருவாயில் இருக்கார். ஆட்சி அமைக்க போகிறார் அப்படிங்கிறது தான் வந்து செய்தி. ஆனால் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் இருக்குது. அதாவது வந்து விஜய்க்கு முதல்வர் ஆகக்கூடிய யோகம் இல்லை, வெற்றி பெறக்கூடிய யோகம்லாம் இருக்குது, முதல்வர் ஆகக்கூடிய யோகம் இல்லை அப்படின்னு நான் ஜோதிட கணிப்பை சொல்கிறேன். என்னுடைய ஜோதிட கணிப்பை முதல்வர் ஆவதில் சிக்கல் இருக்குது. இது ரிஸ்க்கானது தான். ஏன்னா 2 நாள் 3 நாளில் தெரிஞ்சிடும். இருந்தால் ரிஸ்க் எடுத்து தான் இந்த இதை கணிச்சு நான் சொல்கிறேன்.
நான் செல்வி அவர் மாதிரி வந்து மேலோட்டமாக சொல்லிட்டு போகல. மேலோட்டமாக சொல்லிட்டு போனால் நடந்தால் நடக்குது, நடக்கலனா போகுது. அவருக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது, அவருக்கு நீசபங்க ராஜயோகம் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் நீங்கள் 100 ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா 90 ஜாதகத்தில் விபரீத ராஜயோகம் இருக்கும், நீசபங்க ராஜயோகம் இருக்கும். எல்லாருக்கும் இப்படி வேலை செய்தானா செய்யாது. அது மாதிரியான மேலோட்டமான செய்திகளை சொல்லலைன்னா ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன். அந்த செய்தியை ரிஸ்க் எடுத்து கணிச்சு சொல்கிறேன். அதாவது விஜய் அவர்களுடைய ஜாதகம் 22/6/1974 சென்னையில் பிறந்திருக்கார். அவருடைய நட்சத்திரம் பூசம், கடக ராசி, 51 வயசு ஆகுது அவருக்கு. அவருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது வந்து சுக்கிர திசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிர திசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஆட்சி அமைப்பாரா அமைக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அவருடைய ஜாதகத்தில் பேசிக்காவே ராஜயோகம், அதாவது வந்து ஆளக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய யோகம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். அதாவது அவருக்கு வந்து கடக ராசி, கடக லக்கணம், இது ஒரு நல்ல ஒரு அம்சம். அதாவது கடக ராசி, கடக லக்கணம் அப்படிங்கும்போது லக்கணத்திலேயே வந்து சந்திரன் பலம் பெறுவார், ஆட்சி பெறுவார். அதனால் வந்து இயற்கையாகவே ஒரு ஜாதகம் பலம் உள்ள ஜாதகமாக இருக்கும், ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்து அரசியலுக்குரியது 10ஆம் இடம், சூரியன். இது ரெண்டும் தான். 10ஆம் அதிபதியும் சூரியனும் அரசியலுக்குரியவர்கள். இப்போ 10ஆம் அதிபதி வந்து செவ்வாய். இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கடக லக்கணத்தில் உட்கார்றார். கடக லக்கணத்தில் வந்து உட்காந்துருக்கார். லக்கணத்தில் சந்திரனோட சேர்ந்து, ஆட்சி பெற்ற சந்திரனோட சேர்ந்து. இதை தான் வந்து செல்வி ஜோதிடர் சொல்கிறார் நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லி. இந்த இருக்கலாம் நீசபங்க ராஜயோகம் ஒரு சிலருக்கு வேலை செய்யும், எல்லாருக்கும் வேலை செய்யாது. இப்போ அந்த 10ஆம் அதிபதி வந்து லக்கணத்தில் உட்காந்துட்டார், சந்திரனோட உட்காந்துருக்கார், ஆட்சி பெற்ற சந்திரனோட. இப்போ இது ஒரு வகையில் நீசபங்க ராஜயோகங்கிறத நான் எடுத்துக்கலை. அந்த 10ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்கார் லக்கணத்தில் அப்படிங்கும்போது வந்து இவருக்கு தலைமை தாங்கக்கூடிய நிர்வாகத்திறன் இருக்கக்கூடிய, தலைமை தாங்கக்கூடிய, அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய, அரசியல் செய்யக்கூடிய எல்லா ஆற்றலும் வரும். 10ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து ஜீவனஸ்தானம் மட்டும் கிடையாது, அரசியலுக்குரிய ஸ்தானம். ஆட்சி, அதிகாரம், ஆளுமைத்திறன், புகழ், தலைமை பண்பு, இது எல்லாமே அந்த 10ஆம் இடம். இது வந்து லக்கணத்தில் உட்காந்துட்டு சரி ஓகே. இப்போ வந்து லக்கணத்தில் உட்காந்ததுனால இவருக்கு இந்த ஆட்சி சம்பந்தமான, அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் தேடி வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல எடுத்துக்கிறோம், பாசிட்டிவான ஒரு பலனை. அடுத்து சூரியனை பார்க்கணும். சூரியன் வந்து அதாவது அரசு கிரகம். நீங்கள் அரசாட்சி அமைக்கணும், இல்லை அரசராக அதாவது ஒரு ஆட்சி பீடத்தில் உட்காரணும் அப்படின்னு சொன்னால் சூரியனுடைய உதவி வேணும், 10ஆம் அதிபதி உதவி வேணும். சரி, 10ஆம் அதிபதி இப்படி இருக்கார், அவருடைய பாசிட்டிவ் இப்படி இருக்குது. அடுத்து வந்து சூரியன் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால் 12ஆம் இடத்தில், இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் அதிபதியாக வர்றார் சூரியன். பொதுவாக நம்ம சூரியனை தான் பார்க்குறோம். 12ஆம் இடத்தில் வந்து சூரியன் வந்து மறைகிறார். அடுத்து வந்து சனியோடையும் புதனோடையும் சேர்க்கை பெறுகிறார். சனியோட சூரியன் சேர்க்கை பெற்றால் வந்து உங்களுக்கு வந்து அரசியலில் கடுமையான முயற்சிகள்லாம் எடுத்து அந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடையும். அதே மாதிரி வந்து இப்போ 12ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்திருக்கார், சூரியனோட வந்து சனி இருக்கார், அந்த சூரியனோட சனி சேர்ந்திருக்கார். அதோட 12ஆம் அதிபதி புதன் சேர்ந்திருக்கார். 12ஆம் அதிபதி புதன் முயற்சிக்கு தோல்வியை கொடுப்பவர். கடுமையான முயற்சிகள் எடுக்கும்போது அந்த முயற்சி தோல்வியில் முடியும், அது மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். அதை தான் ஜெயிச்சிட்டாரே, அவர் வந்து தோத்துட்டாரா, எதுக்காக வந்து அது மாதிரி சொல்லணும்? இப்போ வந்து அந்த பிரகாசமான யோகம் எல்லாமே அவர் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஜெயிச்சார்னா அவருக்குள்ள யோகங்கள் வேலை செஞ்சு ஜெயிக்கிறார். ஆனால் அவருக்குள்ள தோஷங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து பார்க்கணும். இப்போ யோகம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சுக்கிரன் 11ல் இருக்கார். சுக்கிரன் வந்து 11ல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது ஆட்சி பெற்று இருக்குது அப்படிங்கிறது ஒரு யோகம். அடுத்து அவருக்கு வந்து கிரகங்கள் 3 கிரகங்கள் வந்து ஆட்சி பெற்று இருக்குது. அதாவது வந்து புதன் ஆட்சி, சந்திரன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி, இது 3 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கு. இது ஒரு அற்புதமான யோகமான ஜாதகம். இதெல்லாம் சரி, யோகமான ஜாதகம், லக்னாதிபதி ஆட்சி, 3 கிரகங்கள் ஆட்சி, 10ஆம் அதிபதி லக்கணத்தில் நீசம் பெற்றிருந்தாலும் நீசபங்க ராஜயோகம் ஆகிறாரு. இதெல்லாம் வந்து யோகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, அவயோகம் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து ஓடுறார் அப்படின்னு சொன்னால் ரேஸில் அவர் வந்து ஓடிட்டார். அதாவது வந்து 100 பேர் ஓடுற இடத்துல வந்து 88 பேரை தாண்டிட்டார். ஆனால் வந்து ஒரு ஆளை தாண்ட முடியாமல் போயிடும். இந்த 88 பேரை தாண்டதுங்கிறது யோகம் வேலை செய்யுது. அந்த ஒரு ஆளை தாண்ட முடியலை அப்படிங்கிறது வந்து தோஷம், அவருக்கான தடை, தோஷங்கள் வேலை செய்யுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த விஷயத்தில் 107 இடங்களை பிடிச்சி கட்சி ஆரம்பித்து உடனே வந்து ஒரு சில மாதங்கள்லேயே 107 இடங்களை பிடித்து தமிழகத்துடைய பிரதான கட்சியாக உருவெடுத்திருக்கார். இது அவருடைய யோகங்கள் வேலை செஞ்சது. இப்போ தோஷங்கள் என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது சூரியன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு தோஷம்.
பித்ரு தோஷம் இது வேலை செய்யும். ஏன்னா யோகங்களை பற்றி பேசும்போது நம்ம வந்து தோஷங்களை பற்றியும் பேசணும். இப்போ யோகங்களை பற்றி நம்ம என்னென்ன பேசிட்டோம், இந்த நீசபங்க ராஜயோகம் இருக்குது, 3 கிரகங்கள் ஆட்சி பெற்று இருக்குது, இது ஒரு நல்ல யோகம். அடுத்து வந்து கெட்டவன் 8ல் இருந்தால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது 6ஆம் அதிபதி குரு வந்து 8ல் இருக்கார். இப்போ இது ஒரு அதிர்ஷ்டம் தான். இப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தோஷம் அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் 12ல் இருக்கிறது வந்து ஒரு தோஷம், பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று சொல்லுவாங்க, சனியும் புதனும் தன்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனியும் புதனும் ஒரு ஜாதகத்தில் சேர்க்கை இருந்துச்சுனாலே அவங்களோட முயற்சிக்கு ஏதாவது தடை வரும், அவங்க முக்கியமான இடத்துல போய் தடை வரும், இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். இது நீங்கள் வந்து காலப்போக்கில் தான் பார்க்கலாம் அதெல்லாம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தில் 10ஆம் அதிபதி சொன்னோம்ல, செவ்வாய் 10ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்ந்துருக்காருல்ல. இப்போ இந்த 10ஆம் அதிபதி எப்படி உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். 10ஆம் அதிபதி பூச நட்சத்திரம். ஒரு கிரகம் தான் அமர்ந்த நட்சத்திரத்துடைய வேலையை தான் பார்க்கும். தான் அமர்ந்திருக்க நட்சத்திரம் என்னவா, எந்த இடத்துக்குரிய நட்சத்திரம், எந்த கிரகத்துக்குரிய நட்சத்திரமோ அதுக்குரிய மாதிரி தான் செயல்படும். இப்போ ஏன்னா நம்ம நீசபங்க ராஜயோகத்தை பார்க்கும்போது மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, ஜோதிட விதிகள், அதையும் பார்க்கணும்ல. அப்போ இந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பூச நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. இந்த பூச நட்சத்திராதிபதி எத்தனாம் இடத்துக்கு உரியவர் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாதகத்தில் 7, 8க்கு உரியவர், 12ல் அமர்ந்திருக்கிறார். நல்லா பார்த்துங்க, 8க்கு உரியவர் 12ல் அமர்ந்திருக்காரு. இப்போ 8, 12 அப்படிங்கிறது பேடான ஸ்தானம். 8ங்கிறது தடைகளை கொடுக்கும், 12ங்கிறது அந்த பெரும் முயற்சியில் தோல்வியை கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கு. ஆனால் செவ்வாய் வந்து நீசபங்க ராஜயோகம் மற்றும் 10ஆம் அதிபதி லக்னத்தில் உள்ளதுக்கான யோகம். அவர் வந்து ஜெயிச்சிட்டார், எம்எல்ஏலாம் நிறையா எடுத்துட்டார், நிறையா கட்சி பிரதானமாக ஃபேமஸ் ஆகிடுச்சு, ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறது அவரை வந்து இந்த செவ்வாய் செஞ்ச யோகம். ஆனால் அந்த செவ்வாய் செய்ய போகிற அவயோகம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆட்சி பீடம் அப்படிங்கிறது 10 தான். ஆட்சி பீடாதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் அப்படின்னு சொன்னால் பூச நட்சத்திரத்தில். இந்த பூச நட்சத்திரம் 8, 12ஆம் அதிபதி, அதாவது 8ஆம் அதிபதி சனி, 12ல் அமர்ந்திருக்கார் சனி. இந்த 8, 12 தொடர்பு கொள்ளுது 10ஆம் இடம். 8, 12 வந்து 10ஆம் இடம் செவ்வாய் தொடர்பு கொள்றதுனால, அதாவது தொடர்புங்கிறது நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் அமர்ந்ததுனால தொடர்பு கொள்வதால் இந்த 8, 12ங்கிறது தடைகளையும் தோல்விகளையும், 8 மட்டும்னா கூட சிறு தடையை தாண்டி போயிடும். ஆனால் 8, 12 தொடர்பு கொள்ளும்போது தடை ஏற்பட்டு, அந்த தடை ஏற்பட்டு அது வந்து சுபமாகும். அப்போ 8, 11 தொடர்பு கொண்டால் தடை ஏற்பட்டு திருப்பி அது ஜெயமாயிடும், சிறு தடைகள் வரும். ஆனால் 8, 12 தொடர்பு கொள்ளும்போது தடை ஏற்பட்டு அந்த முயற்சி தோல்வியில் முடியும். அப்படி தான் வந்து ஜாதக கணிப்பு. இதை நம்ம வந்து பார்ப்போம். அதாவது வந்து இப்போ எடுக்கக்கூடிய இந்த முதல்வர் ஆகக்கூடிய முயற்சியில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். ஏன்னா 10ஆம் அதிபதி அந்த முதல்வர் அந்த ஆட்சி பீடத்துக்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய 10ஆம் அதிபதி யோகத்தை செய்யும் அதே நேரத்தில் பாதகத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோகம் என்பது அவர் வெற்றி பெற்றது, பாதகம் என்பது அவர் வெற்றி பெற்று எதை அடையணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல தோல்வியை கொடுப்பது. இதுதான் வந்து அவயோகம் அப்படின்னு சொல்லணும். அடுத்து சூரியன் வந்து 12ஆம் இடத்துல இருந்து அவரும் அவயோகம், அந்த ஆட்சி பீடத்தில் உட்காரக்கூடிய கிரக காரகத்துவத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் அவயோகத்தை கொடுக்குறார். அடுத்து இன்னொரு விஷயம், சுக்கிரன் இந்த ஜாதகத்தில் இவருக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய ஒரு நட்சத்திரமாக, ஒரு ஸ்டாராக இந்த கலைத்துறையில் வந்ததுக்கு காரணம் வந்து சுக்கிரன். இவருக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன். 11ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது இவருக்கு பெரிய யோகங்களை செய்யும். நிறையா வந்து இவர் வந்து மக்கள் இவர் மீது விருப்பம் கொள்வாங்க. ஏன்னா கவர்ச்சிக்காரகன் வந்து வசீகரம் கொடுக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன் தான். இப்போ சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஆட்சி பெறுறதுனால, இப்போ சுக்கிர திசையும் நடக்கிறதுனால மக்கள்கிட்ட நிறைய வசீகரத்தை பெற்றுட்டார். வசீகரத்தை பெற்று மக்கள் வந்து விரும்புகிறாங்க. அவரை நிறையா அந்த அரசியல்லையும் வந்து நிறையா இடங்களெல்லாம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ அதே சுக்கிரன் வந்து யோகத்தை செய்யக்கூடிய அதே சுக்கிரன் சில விஷயங்களை தடையும் செய்வார். எதனால் அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் கேதுவோடு அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல கேதுவோடு அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நமக்கு விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய கிரகம். அவர் 11ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது, 11ஆம் இடம் நம்மளுடைய பெரும் விருப்பங்கள், பெரிய அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடம் 11ஆம் இடம். அப்போ அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அதே சுக்கிரன் வந்து தன்னுடைய அபிலாசைகள் முற்று பெறாமல், தன்னுடைய ஆசைகள் முற்று பெறாமல், பெரும் ஆசைகள், அதாவது 11ஆம் இடம் 7ஆம் இடம் சாதாரண ஆசைகளையும் 11ஆம் இடம் பெரும் ஆசைகளையும் குறிக்கக்கூடியது. இப்போ 11ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பெரிய ஆசைகள்லாம் வரும், எல்லாம் நடந்துக்கிட்டு வரும். ஆனால் நிறைவேறும் பட்சத்தில் தடை ஒன்று வரும். தடை வரும்னா தடை வரும். அதாவது எப்படின்னு சொன்னாக்க கேது கூட இருக்கார்.
கேது எந்த இடத்துல இருக்காரோ, அதாவது 12 கட்டத்தில் 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை செய்வாங்க. ஆனால் கேது மட்டும் கிடையாது. கேது எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அந்த இடத்துக்கான தடையை போடுவார். தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது. அப்போ 11ஆம் இடத்துல சுக்கிரனோட யோகம் செய்யக்கூடிய சுக்கிரனோட யோகம் செஞ்சுக்கிட்டே வருது சுக்கிரன். கடைசியில் வந்து அபிலாசைகள், பெரிய ஆசைகள் இப்போ முதல்வருங்கிறது ஒரு பெரிய ஆசை, அது நிறைவேறாமல் தடையை கொடுப்பது கேது. அதனால் 11ஆம் இடத்துல கேது இருக்கார். இப்போ இந்த ஜாதகம், அவருடைய ஜாதகம் யோகங்களை செஞ்சு இவரை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் இவருடைய நீண்ட நாள் ஆசை அல்லது பெரிய ஆசைகள் நிறைவேறாமல் செய்வது தான் இந்த ஜாதகத்துடைய பலன். அதாவது விஜய் அவர்களுடைய ஜாதகத்துடைய பலன். இப்போ இது நான் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரிஜினல் ஜாதகம் கிடச்சிச்சு. ஆனால் வந்து இதில் டயம் இதெல்லாம் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய கணிப்பு சில நாடிப்படியும், டயமே இல்லைன்னா கூட நாடிப்படியும் கணிக்கலாம். நாடின்னு ஒரு முறை இருக்குது, மெத்தட் இருக்குது, அதுபடியும் கணிக்கலாம். அதெல்லாம் கணிச்சு தான் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து இதை வெளியிடுறோம். ஏன்னா வெளியிடுற இந்த போடுற வீடியோ வந்து 2 நாளோ 3 நாள்லேயோ இதுக்கான உண்மை நிலை வந்து தெரிஞ்சு போயிடும். அதனால தான் இதை ரிஸ்க் எடுத்து தான் இந்த கணிப்பை பண்ணி போடுறேன். அதாவது விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பது சிக்கல் ஏற்படும். ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏமாற்றம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை கூட வரலாம். ஆனால் அப்படி வரணுங்கிறது என்னுடைய விருப்பம் கிடையாது. அவர் வரட்டும், அவருக்கான மக்கள் அங்கீகாரம் இருக்குது, வரணும். அவர் எனக்கும் கூட விஜயை பிடிக்கும், அதை நமக்கு பேசவே இல்லை. ஆனால் வந்து ஜோதிட கணிப்புப்படி அவர் ஆட்சி அமைப்பதற்கு, அவருடைய யோகங்கள் வேலை செஞ்சு அவருக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது அவருடைய தோஷங்களும் வேலை செய்யும், அது தடுக்கும், அது தடை கொண்டு வரும். அதாவது அவருடைய பெரிய ஆசைகள் நிறைவேறாமல் தடுக்கக்கூடிய இடத்தில் கேது இருக்கிறார். இன்னமும் சொல்கிறேன், அவருடைய ஜாதகத்தை நல்லா இன்னமும் கொஞ்ச நாள் போக பாருங்கள், நல்லா கணிச்சு சொல்கிறேன். அவர் எப்பொழுதும் வந்து அவர் வந்து எங்கே சென்றாலும், நம்ம வந்து ஒரு இங்கிலாந்து அதிபரோ அமெரிக்க அதிபரோ எங்கேயாவது செல்கிறார் அப்படின்னு சொன்னாக்க கூட வந்து அவருடைய துணைவியாரையும் அழைச்சிட்டு போவார். அதே மாதிரி விஜயுடைய ஜாதகம் எங்கே அவர் போனாலும் அவர் கூட ஒரு பெண்ணும் வருவாங்க. பாருங்கள், கொஞ்ச நாளில் அது நடக்கும். ஒரு பெண்ணும் அவர் கூடயே வருவாங்க. எப்பொழுதுமே இவருக்கு வந்து பெண்கள் சம்பந்தமான கெட்ட பேரும் வரும். அது மாதிரியான கெட்ட பேர் எந்த காலத்துலேயும் அவர் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு. இதுவுமே ஒரு தடையை கொடுக்கக்கூடியதாக வரும். அதனால் இப்போ இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். அதாவது 6ஆம் அதிபதி 8ல் இருக்கார். அதே வந்து 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சி பெறுறார். 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட சேர்க்கை. அதாவது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியோட சேர்க்கை, 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் உட்கார்றது, இது எதிரிகள் கைகோப்பதற்கான வாய்ப்பு. நல்லா புரிஞ்சுங்க, இது எதிரிகள் கைகோப்பதற்கான வாய்ப்பு. இது எந்த துறையில் அவர் இருந்தாலும் அந்த துறையில் அவருடைய எதிரிகள் அவங்க எதிர்பார்ப்பாங்க, ஆனால் கைகோர்ப்பதற்கான வாய்ப்பு. 6ஆம் அதிபதி 8ல் உட்காந்து 8ஆம் அதிபதி 12ல் உட்காந்து 12ஆம் அதிபதியுடைய சம்பந்தமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எதிரிகள் கைகோத்து செயல்படுவார்கள். அவர்களுக்குள்ளே எவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் எதிரிகள் ஒன்றாகி எதிர்ப்பார்கள். இவரை தோற்கடிப்பதற்கு எதிரிகள் ஒன்றாகி செயல்படுவார்கள். அப்படிங்கிறது தான் இந்த அமைப்பு. என்னுடைய கணிப்பு. நம்ம யதார்த்தமாக அதை பார்க்கணும். எதிரிகள் ஒன்றுபடுவார்கள்னால் எப்படி ஒன்றுபடுவார்கள் அப்படின்னு யதார்த்தமாக பார்க்கணும்னா, இன்றைக்கி தமிழக தேர்தல் களத்தில் வந்து அதிமுக திமுக வந்து எதிர் துருவமாக இருக்கிறது. ஆனால் இந்த சமயம் இவருடைய ஜாதகப்படி வந்து அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இவரை முதல்வராக வரவிடாமல் ஆக்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இதை நம்ம வந்து நடக்க போகிற நிகழ்வுகளில் தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறது வந்து எந்த பாரபட்சமும் இல்லாமல் கணிக்கக்கூடிய கணிப்பு. அது மாதிரி தான் கணிச்சிருக்கேன். இது ரிஸ்க் எடுத்து ரொம்ப இதை சொல்லும்போது ஒவ்வொரு சொல்லும் வந்து சரியாக இருக்க வேண்டும். இன்னொரு ஜோதிடரை பார்த்துட்டு இது தப்புன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி தான் கணிச்சு சொல்லியிருக்கேன். வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். எல்லாம் இறைவன் கையில் தான். நன்றி, வணக்கம்.